ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்ரோபாகியலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மிதுனம் அப்படிங்கிறது புத பகவானுடைய வீடு. அங்கே சூரியன் அமரக்கூடிய அமைப்பு புதன் ப்ளஸ் சூரியன் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத ஜோதிட நூல்கள் சொல்லுது. இந்த புத ஆதித்ய யோகம் கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு நிபுணத்துவம் அவங்கள்ட்ட இருக்கும், நல்ல மேனேஜ்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல விஷய ஞானம் உடையவர்களாக இருப்பாங்க, இலக்கணம் படித்தவர்களாக இருப்பாங்க, ஜோதிடம் படித்தவர்களாகவும் ஜோதிடத்தில் பெரிய முன்னோடிகளாக வரக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். மற்றவங்க சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். நல்ல பேச்சாற்றல், வாதம் செய்கிறதுல, தர்க்கம் செய்கிறதுல மற்றவங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேச்சு இவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றவங்களுடைய குறைகளை பட்டுன்னு அவங்களுக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். மனசில் பட்டதை பட்டபடி சொல்லிடுவாங்க, மனசில் ஒன்று வெளியில் ஒன்றுன்ற மாதிரி இருந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுனாக்கா இரண்டு பக்கமும் சரிசமமாக பேசக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இருக்கும். உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். புதன் ப்ளஸ் சூரியன் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அனைத்து ஞானங்களும் சூரிய பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த காணொளி முகமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.